நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். தற்பொழுது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு இலங்கைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலவி கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலத்தான் இதனுடைய தாக்கத்தினால கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு பில்டப் கொடுத்த அளவிற்கெல்லாம் பெரிய அளவில் மழையெல்லாம் பதிவாகலை. அதே போல் அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு மேசிவான ரெயின்ஃபாலுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கிடையாது. தென் உள் மாவட்டங்களில், மேற்கு உள் மாவட்டங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை நம்ம எடுத்து பார்த்தா கூட தங்கச்சி மடம் இது ராமநாதபுரம் மாவட்ட பகுதி, அங்கே அதிகபட்சமாக 3.4 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு 3 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. என்னங்க தென் உள் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலையான்னு கேட்டிங்கன்னா வருது. மதுரை வடக்கு, மதுரை மாநகர பகுதி தான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், எம்ரால்டு நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அடர் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், தல்லாக்குளம் மதுரை மாவட்டம் அங்கே கூட 2 மில்லிமீட்டர், பாம்பன், எட்டை, மதுரை விமான நிலையம், திருவெற்றியூர், ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த அளவில் மழை பதிவாக இருப்பதாக டேட்டாஸ் கிடச்சிருக்குது. இந்த திருவெற்றியூரை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணாம். ஸோ மதுரை விமான நிலையத்தில் 0.4 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ரெயின்ஃபால் டேட்டா தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாம்பன், கெட்டை அந்த மாதிரியான இடங்களில் 1 மில்லிமீட்டர் அளவு மழை. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் நேற்று எங்கேயுமே மழை பதிவாகலை தமிழகத்தில். அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஓவர் பில்டப் வேஸ்ட்டாக தான் போயிருக்குது. 20ஆம் தேதி பெரிய அளவில் இந்த சுழற்சி கை கொடுக்கல. இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த சுழற்சியின் தாக்கத்தினால மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அடுத்த 24 மணி நேரத்திலும் இதே தான். டெல்டாவில் பெரிய அளவிற்கான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை, சாரல், தூறல் அந்த மாதிரி கூட பதிவாகலாம். தென் உள் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதுரை மாவட்டத்தில் மழை பதிவாகலாம் இரவு நேரத்தில். அதே போல் சிவகாசி, மதுரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள்னு சொல்லலாம். ஸோ விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் கூட இடியுடன் கூடிய மழையெல்லாம் பதிவாகலாம். விருதுநகர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கலாம். இவை போக தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், தேனி மாவட்டத்தில் அந்த மலைப்பாங்கான இடங்களில், குறிப்பாக தேனி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில், மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளில், விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம். அதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. இவை தவிர்த்து பாலக்காடு கணவாய் பகுதிகளில் ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு சாரல், தூறல் அல்லது இடியுடன் கூடிய மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஏன்னா காற்று முறிவு ஏற்படும். இங்கே தமிழக உட்பகுதிகளில் காற்று முறிவின் காரணத்தினால மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ள வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நிலவரம். இப்போ நேற்று எப்படி ஒரு புஷ் ஆனிச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம். இதில் வரலாறு காணாத சுழற்சி, பிப்ரவரி மாதத்தில் சுழற்சி, இது இப்படி மழை கொடுக்க போகுது, அந்த பில்டப்லாம் அனாவசியமானது. பட் ரியாலிட்டி என்ன நடந்ததுங்கிறத நீங்களும் தான் பார்த்தீங்க. இது விலகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பிப்ரவரி மாத இறுதியிலேயே பகல் நேர வெப்பநிலையானது கடலோர பகுதிகளிலும் அதிகரிக்கலாம், உட்பகுதிகளிலும் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அது மட்டுமல்லாது அடுத்து பிறக்க இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திலும் வெப்பநிலை என்பது தமிழகத்தில் அதிகமாக இருக்கக்கூடும். இடையே இந்த மாதிரியான பில்டப்லாம் நிறைய வரும். ஸோ அந்த பில்டப்பெல்லாம் புறந்தள்ளி அவங்கவுங்க செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சால் போதுமானது. இப்போ மதுரை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில், அதாவது தென் உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில், இப்போ திண்டுக்கல் மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையெல்லாம் பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான் பதிவாகும். எல்லா இடத்துலையும் பரவலாக பதிவாகணும் அப்படிங்கிற மாதிரியான அவசியம்லாம் கிடையாது. கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். சரி, நாளைக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கும் தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில், தென் உள் மாவட்டங்களில், உட்பகுதிகளின் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நாளைக்கு மதுரை மாவட்டத்தில் மழையெல்லாம் பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகக்கூடும். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுழற்சியினுடைய தாக்கம் என்பது டெல்டாவிற்கு பெரிய அளவிற்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்க போவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வடகடலோர மாவட்டங்களுக்கே இது பெரிய அளவிலான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான விஷயங்களை ஏற்படுத்தலை. காலை நேரத்தில் சென்னை மாநகருடைய புறநகர் பகுதியான குரோம்பேட்டை பகுதியில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது, வானம் மிரட்டி கொண்டிருந்தது. ஆனால் மழையெல்லாம் பதிவாகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா தான் வெயிலடிச்சிட்ருக்கு. ஸோ காரைக்கால் போன்ற பகுதிகளில் கூட சாரல், தூறல் மழையெல்லாம் கூட பதிவாகலாம். பட் ஆனால் அச்சுறுத்தும் வகையிலான மழையாக இது இருக்க போவது கிடையாது. தொடர் கனமழைக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடையாது கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மறுபடியும்
சொல்கிறோம். அவ்வளோதான் தோழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் எனக்கு அலைபேசியின் வாயிலாக அழைப்புகளை விடுத்திருந்தீங்க. பட் இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் மட்டும் ரன் பண்ணிட்டு இல்லை. இப்போ இங்கே நம்ம வந்து வானிலை அறிக்கையை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டாப் ஆகிறது இல்லை. நண்பருடைய சேனல் இருக்குது, அதில் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் செய்து கொள்கிறோம், நம்மளுடைய எண்ணங்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அது இல்லாமல் நம்மக்கிட்டே பார்த்திங்கனாக்கா இன்னொரு சேனல் இருக்குது. இது இல்லாமல் இப்போ நம்ம மேலும் இந்த இணையதளங்கள் மற்றும் யூடியூப் தளத்தில் நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகளை எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதெல்லாம் வந்து தனியாக போயிட்டுருக்கோம். அதை வந்து நான் வந்து இதோடு இணைக்க விரும்பலை. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு வியாபார ரீதியான ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ அதனால் மிகைப்படுத்துதல் செய்து கூட்டத்தை கூட்டி இதன் வாயிலாக பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடம் கிடையாது. அதற்கென்று அதாவது இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக சில கண்டென்ட் போடணுன்னாக்கா அது வந்து வேறு மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை டெக் ரிலேட்டடாக பண்ணோம்னாக்கா அதுக்கு ஒரு சேனல் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து வேறு. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வந்து வானிலை கிடையாது. அதை தான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன் தான். வானிலை தொடர்பான மேலும் அவசியமான முக்கியமான தகவல்களை உங்களுக்கு பயன் வழங்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து பகிர்றேன். அது வரையில் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. என்றும் உங்களுடன் உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.